அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியில் ஜாக்டோஜிய போராட்டம் காரணமாக தற்செயல் விடுப்பு விடுத்த அரசு ஊழியர்கள். திருச்சியில் ஜாக்டோஜிய போராட்டம் காரணமாக தற்செயல் விடுப்பு எடுத்திருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிப்படி அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். வணக்கம் கலைவேந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். தமிழக முதல்வருடனான ஜாக்டோஜியா அமைப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து இன்று மாவட்ட தலைநகரில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசாணை 243 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய போராட்டத்தில் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். போராட்டத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நன்றி கலைவேந்தன், உங்க தகவல். இந்த போராட்டத்தை திசை திருப்பினீர்கள். இருந்தாலும் எங்களுடைய போராட்டத்தின் போராட்ட குணம் இன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மாநில ஒருங்கிணைப்பு தோழர்களே, புதிய பென்ஷன் திட்டம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூரில் ஜாக்டோஜியா போராட்டம் காரணமாக தற்செயல் விடுப்பு எடுத்திருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். அதாவது தஞ்சை பனகல் கட்டடம் முன்பு ஜாக்டோஜியா அமைப்பினர் இப்ப ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால், தமிழக தேர்தலின் போது தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதியான நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. குறிப்பாக அவர் வைக்கின்ற ஒரு முக்கியமான கோரிக்கைகள் காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள கடன் விடுப்பு, ஒப்படைப்பு, உயர்கல்விக்கான ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கும் உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 30% பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி புதிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அமல்படுத்த வேண்டும் என்கின்ற முக்கியமான கோரிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது தஞ்சை பனகல் கட்டணம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜாக்டோஜியா அமைப்பினர். குறிப்பாக இதுல ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வருவாய்த்துறையினர், சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்து இன்று இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதன் காரணமாக வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிகள் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்க தகவல்களுக்கு.